வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நம்ம இன்னைக்கு இட்லியும் ஒரு சட்னியும் நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வெங்காய சட்னி நான் இப்போ வச்சிருக்கிறேன். அதோட ஒரிஜினல் பேர் என்னன்னா புண்ணாக்கு சட்னி. இது எங்கள் அம்மா கிடைச்ச ரெசிபி. இது கூட சிரிப்பு, இது என்னம்மா இந்த மாதிரி பேர் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுதான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நானும் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேன் வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு, நான் முதல்ல தாளித்து கொட்டிடுவேன் எப்போதுமே சட்னிக்கு. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். அதில் ஒரு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பெருங்காயம் நல்லா பொரியிற அளவு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் பருப்புலாம் சேர்த்து பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். பருப்பு வறுபட்டதும் காஞ்ச மிளகாய் சேர்த்து தீயாமல் கரெக்டாக வறுத்துக்கணும். திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு பாதி அளவு வதங்குற அளவு வதக்கிக்கணும். தேங்காவுக்கு எண்ணெய் சேர்க்க வேணாம். தேங்காய் சும்மாவே ட்ரையாக வறுத்துக்க வேண்டியதுதான். இதை நீங்கள் சும்மாவே கெட்டியாக அப்படியே அரைச்சிட்டு தயிர் சாதம் இது கூட இந்த கலக்கு சாதத்து கூட தொட்டு கூட சாப்பிட்லாம். அதுக்கு கூட இது சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கணும். 1 by 1 தான் அரைக்கணும். முதல்ல புளி, உப்பு, காஞ்ச மிளகாய், தேங்காய் சேர்த்துருக்கேன். அதை ஒரு ஓட்டிட்டு அப்புறம் பெருங்காயம், பருப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி இந்த அளவு அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறைன்னு முதல்ல அரைச்சிடணும். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு ஓட்டணும். வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக்கிடக்கூடாது. விப்பரில் 2-3 ஓட்டினீங்கனாலே அது கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சட்னி ஆல்ரெடி நான் தாளிச்சிட்டேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூடான இட்லி கூட ரொம்பவே செமையாக இருக்கும். இந்த டேஸ்டியான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.